வணக்கம். இப்போ சிலிண்டர் பஞ்சாச்சு எஸ்எம்எஸ் வரலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. என்னுடைய கஸ்டமர் கால் பண்ணி கேட்குறாங்க, வெளியுள்ள அதர் கஸ்டமரும் கேட்குறாங்க. அந்த டவுட்டை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம கால் பண்ணுறோம், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க. அந்த கால் பண்ணவொன்னே ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் என்ன வரும்னா, முந்தி 24 ஹவர்ஸ் ஒரு நாள் கணக்கில் வந்துச்சு மெசேஜ். இப்போ 8 மணி நேரம் அப்படின்னு போட்டு இப்போ ஒரு மெசேஜ் வருது. அந்த 8 மணி நேரம் கணக்குங்கிறது இன்னைக்கு இப்போ பதிகிறோம் அப்படின்னாக்கா, இன்னையிலேருந்து ஒரு 8 மணி நேரம் கழித்து ஒரு மெசேஜ் வரும். அது என்ன மெசேஜ் வரும்னா, நீங்கள் உங்களுடைய கன்சூமர் நம்பரு, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி ஒரு 6-7 நம்பரோட வரும். அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். புக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய கன்சூமர் நம்பர் வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணுறதுனால அங்கே ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால இந்தியனாலேருந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்காங்க, கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து உங்களுக்கு வீட்டுக்கு சிலிண்டர் வரப்போகுது அப்படின்னாக்கா, பில் அமௌண்ட்டை போட்டு டிஎஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜே வரும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்த உடனே உங்களுக்கு 2 நாளைக்குள்ள உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி செய்யப்படும், கொண்டு வந்துடுவாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.